ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். பிப்ரவரி 12. சாக்கார மனிதர்கள் வாழும் இந்த உலகத்தில் எந்த 2 ராஜ்யம் நடக்கிறது? ராமராஜ்யம், ராவணனின் ராஜ்யம். சிவத்தந்தை ஒருபோதும் எந்த ராஜ்யத்தை உருவாக்க மாட்டார், ஏன்? துக்கத்தின் ராஜ்யத்தை, ஏனெனில் துக்கத்தை போக்கி சுகம் அளிப்பவர் என்பதால். இது கடைசி காலம் என ஏன் கூறப்படுகிறது? மனிதர்கள் தமோ பிரதானமாக இறந்து விட்டவர்களைப் போல் இருப்பதால். எப்போதும் பூஜைக்கு உரியவர் வந்து என்ன செய்கிறார்? நம்மை பூஜாரியில் இருந்து பூஜைக்குரியவராக ஆக்குகிறார். யார் யாராக ஆகி பிறகு யாராக ஆகின்றார்கள்? பிரம்மா, சரஸ்வதி, லட்சுமி நாராயணர் ஆகிறார்கள். லட்சுமி நாராயணர் பிறகு பிரம்மா, சரஸ்வதி ஆகிறார்கள். உலகிய சத்திய நாராயணனின் கதையை கேட்பவர்களுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? கதையை கேட்பவர்கள் அதுபோல ஆகாமல் கீழே இறங்கியபடி இருக்கிறார்கள். ஞானிகள் அமரலோகம் செல்வதற்காக 3ஆம் கண்ணின் கதை கேட்டு அதுபோல் ஆகிறார்கள். சிவனுக்கு சரீரமும் கிடையாது, பிறப்பு இறப்பும் கிடையாது. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? பதீத்த பாவனர் சத்கதி வழங்கும் வள்ளல், அனைவரையும் விடுவிப்பவர், துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர். ஆனால் எப்போது சுகம் கிடைக்கும் என்றால் அடுத்த பிறவியில். நன்றி. ஓம் சாந்தி.